கொஞ்சம் தான் பார்த்திருக்கோம் நம்ம. என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆத்தர் பத்தி பார்த்தோம். அப்புறம் முருகர் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து கந்தபுராணம் வந்து எழுதுறதுக்கு தைரியம் கொடுத்து எழுத வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அவங்களுடைய ஹிஸ்டரி ஃபுல்லா வந்து கந்தபுராணத்துல இருக்கு, அதை பத்தி சொன்னோம். ஓவர்வியூ மட்டும் தான் பார்த்தோம். அப்புறமா வந்து பிரம்மா வந்து எப்படி அவங்களோட கிட்ஸ் எல்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்ட்டு, அப்புறமா வந்து தக்ஷனுடைய தக்ஷனோட ஹிஸ்டரி பார்த்தோம். அப்புறம் மாதா சதியோடைய பர்த் பார்த்தோம். அப்புறமா வந்து தக்ஷனுக்கும் லார்ட் சிவாக்கும் வந்து எப்படி வந்து பரம எதிரி ஆனாங்க அப்படின்ற விஷயம் பார்த்தோம். அப்புறம் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சுக்ராச்சாரியார், அசுரர்களுடைய குருநாதர் சுக்ராச்சாரியார், அவருடைய பிளான் எல்லாம் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் வந்து காஷ்யபருக்கும் மாயாக்கும் வந்து இந்த அசுரர்கள் எல்லாம் எப்படி பிறக்குறாங்க அப்படின்ற விஷயம் பார்த்தோம். அவங்களுக்கு 3 பேரு, பத்மாசுரன், சிங்கமோகன், அப்புறம் தாரகாசுரன், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறமா அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அட்ராசிட்டி எல்லாம் பார்த்தோம் நம்ம. அப்புறமா வந்து சிவா கிட்ட வந்து வரம் வாங்கிடுவாங்க. ஸோ அப்புறம் எல்லா தெய்வங்களும் வந்து விஷ்ணு கிட்ட போயிட்டு கேட்பாங்க. அப்புறம் விஷ்ணு பகவான் சொன்னாங்க, இந்த மாதிரி சதி இறந்ததுனால நம்ம இந்த பாவத்தை அனுபவிக்கணும் இல்லையா, அதனால அந்த பாவத்தினால நானும் தான் அனுபவிக்கணும் அப்படின்றதுனால என்னாலையும் அவங்க அசுரர்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லுவாரு. அதை பார்த்தோம். அப்புறமா வந்து சூரபத்மனுக்கு வந்து முடி சூட்டுற விழா அந்த ஃபங்க்ஷன் பார்த்துட்டு, அப்புறமா வந்து அவங்களுக்கு கிட்ஸ் எல்லாம் பிறக்குறாங்க. அந்த கிட்ஸ் அசுரர்களுடைய பசங்க வந்து அது இன்னும் அட்ராசிட்டி பண்ணுதுங்க. அந்த விஷயம் எல்லாம் பார்த்தோம். அப்புறமா வந்து லார்ட் சிவாக்கும் பார்வதிக்கும் மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆகும்போது தேவர்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு ரிப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி தேவர்கள் எல்லாம், இந்த மாதிரி அசுரர்கள் எல்லாம் தேவர்ஸ் வந்து ரொம்ப கொடுமை பண்றாங்க, நீங்க தான் ஒரு வழி காமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்பதான் வந்து உங்களை காப்பாத்துறதுக்கு யார் வருவாங்க, வடிவேலன் வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் சிவா வந்து எண்ட் பண்ணதா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ கண்டினியூஷன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, லார்ட் முருகர் வந்து அவருடைய பர்த் எப்படி இருந்தது, அப்புறமா வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வீரபாகு, வீரகேசரி அவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க, அவங்களுடைய ஹிஸ்டரி என்ன, அதெல்லாம் பார்க்க போறோம். அப்புறம் முருகர் வந்து எவ்வளவு ஹாப்பியா வந்து பொய்கையில எல்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருந்தாரு, கார்த்திகை பெண்களோட எல்லாம் எப்படி எல்லாம் இருந்தாரு. அப்புறமா வந்து பார்வதி மாதா வந்து கைலாயத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க என்னென்ன நடக்குது அப்படின்ற விஷயம். அப்புறமா வந்து அசுரர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு போவாங்க. அதெல்லாம் நம்ம இப்ப வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்போ வந்து இப்போ பார்வதியும் மாதா பார்வதியும் லார்ட் சிவாவும் இருக்காங்க கைலாயத்துல. எல்லாரும் இந்த மாதிரி ஜெயந்தன் யாரு அப்படின்னா இந்திரன் உடைய மகன் ஜெயந்தன். அவங்க அம்மா அப்பா எங்க, இந்திரனும் எங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்கள வந்து ஜெயில போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா. அதனால வந்து அவங்கள அசுரர்கள் வந்து ஜெயில வச்சிருக்கிறதுனால இப்ப வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி இந்த கொடுமைக்காக இந்த மாதிரி எல்லா கொடுமையும் பண்றாங்க அசுரர்கள் அப்படின்ட்டு முறையிடுறாங்க தேவர்கள் எல்லாம். அப்போ அந்த டைம்ல வந்து ரொம்ப லார்ட் சிவாக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துட்டு, உங்களை வந்து வடிவேல் காக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நெற்றி கண் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஃபயர் எலமெண்ட்ஸா வந்து ஒரு பால் மாதிரி, ஒரு நெருப்பா வந்து ஒரு ஃபயர் மாதிரி ஒரு பால் மாதிரி ஒண்ணு கையில வருது. அந்த அனலை வந்து தாங்க முடியாம எல்லாரும் ஓடுறாங்க. பார்வதி மாதா ஒரு பக்கம் ஓடுறாங்க, அப்புறமா வந்து ரிஷிஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஓடுறாங்க, தேவஸ் எல்லாம் ஒரு பக்கம் ஓடுறாங்க. ஏன்னா அவ்வளவு அனல், அது தாங்கவே முடியல. அது கையில வாங்கறதுக்கு யாருமே ரெடியா இல்லை, எல்லாரும் ஒரு பக்கம் ஓடுறாங்க. அப்புறமா லார்ட் சிவா வந்து அவ்வளவு கோவம் வந்து உக்ரமா வந்து அவர் வந்து ஃபயர் பால் நெற்றி கண்ல இருந்து எடுக்கிறாரு. அந்த 6 அந்த ஃபயர் பாலும் சேர்ந்த போல வந்து ஒரு பால் ஒன்று கிடைக்குது இல்லையா. இந்த பாலை வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு போனோம். இப்போ கேரி பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு யாராலையும் எடுக்க முடியாதனால லார்ட் சிவா வந்து சொல்றாங்க, உங்க 2 பேரால தான் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வாயு பகவானையும் அக்னி பகவானையும் கூப்பிட்டுட்டு நீங்க 2 பேரும் எடுத்துட்டு போயிட்டு பொய்கைக்கு நீங்க எடுத்துட்டு போனோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்னி பகவானாலேயே வந்து அந்த ஜுவாலத்தை வந்து தாங்க முடியல. அவ்வளவு வந்து ரொம்ப இதா இருக்கு. எடுத்துட்டு போறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போறாங்க. இது தெரிஞ்ச தாராசுரன் வந்து, என்னது நம்மள அழிக்கிறதுக்கு ஒரு குழந்தை உருவாகி இருக்காங்களா, இப்பவே நம்ம அழிச்சிடணும் அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்றாங்க, பாசுபதாசுரத்தை வந்து ஏவாங்க. அதுக்கப்புறமா அந்த 6 அந்த 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 அக்னி அந்த ஒரு பால் பிரம்ம
உடனே அந்த பால் வந்து என்ன ஆகுதுன்னா கீழே தண்ணியில விழுது. அந்த பொய்கை ஆற்றல் இதெல்லாம் நான் உங்களுக்கு குறிப்பிட்டா சொல்லியிருக்கேன். பொய்கை ஆற்றுல விழுந்த உடனே அங்க வந்து கங்கா மாதா வந்து ஒரு 6 லீவ்ஸ் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணிட்டு அந்த 6 டிராப்ஸ்மே அதுல இருக்க ஒரு டிராப்ஸ்மே செதுறாம 6 டிராப்ஸா விழுது. ஸோ 6 வந்து குட்டி குட்டி பாப்பா வந்து இருக்கு. அந்த பாப்பா வந்து கார்த்திகை பெண்கள் வந்து வளர்க்குறாங்க. அங்கதான் இருக்காங்க கார்த்திகை பெண்கள். ஆல்ரெடி முன்னாடியே வந்து அவங்க வரம் வாங்கி லார்ட் சிவா வந்து அந்த பெண்களுக்கு வந்து அந்த இடத்துல விட்டாதான் நம்ம பையன் வந்து நம்மளை விட ரொம்ப தூரமா இருந்தா மட்டும்தான் அவங்கள வந்து நல்லபடியா வளர்த்து கொடுப்பாங்க அப்படின்றதுக்காண்டி கார்த்திகை பெண்களுக்கு விட்டுடுவாங்க. இப்போ கார்த்திகை பெண்கள் வந்து முருகரை வந்து வளர்த்துட்டு வருவாங்க. அந்த கதை இது ஒரு பார்ட் அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் இப்ப சொன்னேன் இல்லையா, கைலாயத்துல வந்து எல்லாரும் அந்த அனல் தாங்காம ஓடுனாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப பார்வதி மாதாவும் அனல் தாங்காம ஓடுனாங்க. ஓடும் போது அவங்களுடைய கால் கொலுசுல இருந்து ஒரு அவங்க அவங்க போட்டிருக்க கொலுசுல வந்து எல்லா முத்து மணி, நவரத்ன மணி, அப்புறமா வந்து மாணிக்கம், அந்த மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த ஒரு ஸ்டோன்ல இருந்து ஒரு 9 ஸ்டோன்ஸ் அப்படியே செதறிருக்கு. செதறினோடனே 9 ஸ்டோன்ஸ்ல இருந்து ஒரு 9 கேர்ள்ஸ் வந்து வராங்க. 9 பொண்ணுங்க, 9 அது அவங்கதான் நவ தேவதைகள். ஓகேங்களா? அவங்களும் பார்வதியுடைய ஃபார்ம்ஸ் தான். அவங்க வந்து அந்த 9 பேர் வராங்க. யார் யார் எதுல இருந்து வராங்கன்னு சொல்றேன். மாணிக்கத்துல இருந்து யார் வராங்கன்னா ரக்தவல்லி வராங்க. முத்துல இருந்து வந்து தரளவல்லி, மேதகத்துல இருந்து வந்து கோமேதக திலகா, வைரத்துல இருந்து வைரவல்லி, நீலத்துல இருந்து நீலவல்லி, வைடூரியத்துல இருந்து வஜ்ரவல்லி, புஷ்பராகத்துல இருந்து பௌஷிகவல்லி, மரகதத்துல இருந்து மரகதவல்லி, பவளத்துல இருந்து பவளவல்லி. ஓகேவா? அந்த அத்தனை பொண்ணுங்களும் வந்து வந்துட்டாங்க. அவங்க வந்து வந்தோடனே மாதா பார்வதியுடைய ஃபார்ம்ஸ் தானே அவங்க. அவங்க வந்தோடனே லார்ட் சிவா வந்து பாக்குறாங்க. இப்படி பார்த்த உடனே அவங்க வந்து பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. சோ பிரெக்னன்ட் ஆனவுடனே அவங்களுக்கு வந்து இப்போ அவங்களால வந்து இப்போ அவங்களுக்கும் வந்து 9 பேருக்கும் 9 பசங்க வர போறாங்க. ஓகேங்களா? இத பார்த்துட்டு பார்வதி வந்து மாதா பார்வதி வந்து இத பார்த்துட்டு நீங்க வந்து பார்த்ததே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது. கோவம் வந்துட்ட மேல காவல் தெய்வமா நீங்க வந்து இருக்கணும் அப்படின்னுட்டுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகும், அவங்களுக்கு ரொம்ப பெயின் வந்துட்டு 10 months ஆயும் அவங்களுக்கு வந்து பேபி வெளியே வரவே வராது. ரொம்ப பெயின்ல கஷ்டப்படுவாங்க. அவங்களோட வேர்வை துளியில இருந்து நிறைய ஸ்வெட் ஆகி நிறைய டிராப்ஸ் வந்து இதாகும். அப்ப வந்து அவங்களால பெயின் தாங்க முடியாதனால லார்ட் சிவா கிட்ட போய் கேட்பாங்க, நாங்க என்ன தப்பு பண்ணோம் லைஃப்ல, நாங்க இந்த தப்பு பண்ணலையே, நாங்க ஏன் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும், என்னால பெயின் தாங்க முடியல அப்படின்ட்டுன்னு கேட்பாங்க. அப்போ வந்து லார்ட் சிவா சொல்லுவாங்க, நீங்க போய் பார்வதி மாதா கிட்ட போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி சாரி கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து நல்ல மூட்ல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவங்க வந்து நல்ல இது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க. அப்போ பார்வதி மாதா கிட்ட போயிட்டு நாங்க பண்ணது என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சாரி, நாங்க இந்த மாதிரி பண்ணது தப்புதான் அப்படின்னோடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி ஓகே, நீங்க இதுக்கப்புறம் 9 காவல் தெய்வங்கள்லாம் இருப்பீங்க, நீங்க தான் நவகாளி அப்படின்னுட்டு நான் உங்களுக்கு ஒரு வரம் தரேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் முடிச்சோடனே லார்ட் சிவா வருவாங்க. லார்ட் சிவா வந்தோடனே நீ பார்வதி நீ பண்ணது தப்புதான், என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படின்னோடனே அப்போ பார்வதி மாதா சொல்லுவாங்க, இவங்க வந்து உங்களை பார்த்தது வந்து பார்வையில பார்த்ததுனாலதான் எனக்கு வந்து பிடிக்கல, அதனால தான் நான் சாபம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி. சரி, இது வந்து என்னுடைய திருவிளையாடல ஒண்ணு, நம்ம முருகன் தனியா இருக்கிறாங்க இல்லையா, சோ முருகனோட இவங்க எல்லாம் இருந்தா அவங்களுக்கு வந்து சேனாதிபதிக்காக ரொம்ப இப்ப போர் எல்லாம் அசுரர்களை போய் அழிக்கிறதுக்கு தானே முருகன் பிறந்தது, அவங்களுக்கு ஹெல்பர்ஸ் தான் இவங்க எல்லாம் வேணும் இல்லையா, அதுக்குதான். மத்தபடி அவங்க எதுவுமே பண்ணல. நான் பண்ண ஒரு திருவிளையாடல அவங்களுக்கு ஒரு பார்ட் கொடுத்தேன், அவ்வளவுதான். நீ அவங்கள தண்டிச்சது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாங்க. மாதா பார்வதியும் ஓகே சரி, நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நீங்க வந்து நவகாளிகளா காளிங்களா இருங்க, நீங்க வந்து காவல் தெய்வமா இருப்பீங்க, நீங்க வந்து எப்பவுமே வந்து பார்வதிக்கு தொண்டு செஞ்சுட்டு வருவீங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. எனக்கு வந்து நீ எப்பவுமே தொண்டு செஞ்சுட்டு வருவீங்க அப்படின்ட்டு பார்வதி மாதா சொல்லிடுறாங்க. ஓகே, இதெல்லாம் சந்தோஷமா முடிஞ்சது. இப்ப வந்து அவங்களுக்கு வந்து பேபி பிறக்குறது. அப்ப பிறக்கும் போது அவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன வழினா, என்னென்ன பேபினா, மாணிக்கத்துல இருந்து ரக்தவல்லி தானே வந்தாங்க. அவங்களுக்கு யாரு பிறக்குறாங்கன்னா வீரபாகு. இவங்க நேம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஒரு 2-3 பேர் மட்டும் சொல்றேன். அப்புறம் முத்துல இருந்து தரளவல்லியோடைய பையன் பேர் வந்து வீரகேசரி. ஓகேங்களா? வீரபாகு, வீரகேசரி, அந்த மாதிரி 9 பேருக்கும் 9 பசங்க பிறக்குறாங்க. அப்புறமா வந்து வள்ளிக்கோடைய பையன் பேர் வந்து வீர மகேந்திரன். கோமேதக திலகா அவங்களுடைய பையன் பேரு வீர மகேஸ்வரன்.
நீலவல்லியோடைய பையன் பேர் வந்து வீர தேவன். அப்புறமா வஜ்ரவல்லியோடைய பையன் பேர் வந்து வீர ராட்சசன். மரகதவல்லியோடைய பையன் பேர் வந்து ராட்சசன் கிடையாது, அவங்க நேம் அப்படி, வீர மார்த்தாண்டன். வைரவல்லியோடைய பையன் பேர் வந்து வீர வைரன். பவளவல்லியோடைய பையன் பேர் வந்து வீராந்தகர். ஓகேங்களா? இந்த மாதிரி 9 பேருக்கும் 9 பசங்க பிறக்கிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து லார்ட் முருகாவுக்கு சேவை பண்றதுக்கும் அவங்களுடைய தம்பிங்களா இவங்க வளர்றாங்க கைலாயத்துல. இவங்க 9 பேருமே இவங்களுக்கு ரொம்ப இப்போ கிருஷ்ணருடைய ஃப்ரெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா உத்தவர் இல்லையா? நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? உத்தவர் தானே எல்லாருக்கும், அதாவது சாரதி எல்லாம் ரதத்தெல்லாம் கிருஷ்ணருக்கு ஓட்டுறது உத்தவர். ஸோ உத்தவருக்கும் அவருக்கும் வந்து எந்த ஒரு ரிலேஷன்ஷிப், எவ்வளவு ஹெல்ப், எவ்வளவு இருக்காங்களோ அந்த மாதிரி வீரபாகுவும் முருகரும் வந்து ரொம்ப நல்ல ஒரு சோல்மேட்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் முருகர் வந்து கண்ணை காமிச்சாலே வீரபாகு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க முருகர் வந்து என்ன சொல்ல வராங்கன்ட்டு. அந்த அளவுக்கு 2 பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அவங்க 2 பேருக்கும். வீரகேசரி இவங்க வந்து 2வது தம்பி. இவங்க 3 பேரை பத்தி தான் நிறையவே வரும். மீதி எல்லாருமே வந்து கூட ஹெல்பர்ஸா இருப்பாங்க, பட் அவங்கள பத்தி எல்லாம் நிறைய வராது. ஓகேங்களா? அப்புறமா வந்து சிவனுடைய ஆசீர்வாதத்துல இந்த 9 பசங்களுக்குமே வந்து முருகருக்கு நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் சிவா சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் போகுது. இவங்க எல்லாம் கைலாயத்துல வளர்ந்துட்டு வராங்க. இப்போ வந்து லார்ட் சிவா சொல்றாங்க, இப்ப போய் நம்ம பையனை போய் கூட்டிட்டு வர நேரம் வந்துருச்சு, நம்ம போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லார்ட் சிவாவும் மாதா பார்வதியும் கீழே வருவாங்க. கீழே வந்துட்டு சரவண பொய்கையில வந்து தண்ணியில காலை வச்ச உடனே அங்க இருக்கிற பார்வதி மாதாவுடைய காலை வச்ச உடனே அங்க வந்து இருக்கிற ஃபிஷ் எல்லாம் வந்து சாப விமோச்சனம் பெற்றுட்டு அது எல்லாமே வந்து ரிஷிகளா மாறிடுறாங்க. ரிஷிகளா வந்து எப்பயோ சாபம் வாங்கியிருப்பாங்க. அந்த மீனா வந்து அந்த பொய்கை நதியில வந்து இருப்பாங்க. பொய்கை ஆற்றுல பார்வதி மாதாவுடைய கால் தரப்பட்ட உடனே அவங்க எல்லாம் பியூரிஃபை ஆகி அவங்க எல்லாருமே ரிஷிகளா மாறிடுறாங்க. ரிஷிகளா மாறிட்டு எல்லாரும் முருகருக்கு பிளஸ் பண்றதுக்கு எல்லாரும் போறாங்க. ஒரு கூட்டமா நிறைய பேரு, எல்லா ரிஷிகள் முனிவர்கள் யார் தபஸ்விகள் எல்லாருமே இப்பதான் ஃபர்ஸ்ட் போய் முருகரை போய் பார்க்க போறாங்க. லார்ட் சிவாவும் மாதா பார்வதி ஆகட்டும் 2 பேரும் இப்பதான் பார்க்க போறாங்க. எல்லாரும் அப்படியே ரொம்ப ஆரவாரமா போறாங்க, ஒரே ஜாலியா. போனோடனே கார்த்திகை பெண்களை போய் பாக்குறாங்க. கார்த்திகை பெண்கள் கிட்ட பார்த்துட்டு அவங்கதான் வந்து பையனை வந்து நல்லபடியா வளர்த்துருப்பாங்க. கந்தனை விட்டுட்டு போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லார்ட் சிவா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, இந்த உலகத்துல வந்து எல்லாருமேலயும் பாசம் இருக்கதான் செய்யணும், பட் ஆனா எல்லா பாசத்தையும் விட அவன் வந்து இப்போ வந்து அசுரர்களை அழிக்கிறதுக்கு அவனுக்கு டைம் வந்துருச்சு, அதனால நாங்க கூட்டிட்டு போய்தான் ஆகணும், அதனால லார்ட் முருகா எங்களோட வந்துதான் ஆகணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு, நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நீங்க வந்து ஸ்டார்ஸா இருப்பீங்க, எப்பவுமே வந்து நீங்க முருகரை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து உங்களுடைய கார்த்திகை நட்சத்திரத்துல வந்து முருகரை வந்து கும்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பலன் கிடைக்கும். அதனால நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நீங்க இவ்வளவு தூரம் வளர்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்கதான் எல்லா கலைகளும் வந்து சொல்லி கொடுத்து முருகரை வந்து ரொம்ப பயங்கரமா ஒரு அசுரர்கள் இதுல எப்படி போராடணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே இந்த பெண்கள் வந்து நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி ஆசா பாசம்லாம் வேண்டாமா, உங்களுக்கு சிவலோகத்துல இடம் இருக்கு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம், நீங்க முருகரை எப்பவுமே பாத்துக்கிற மாதிரி நீங்க சாத்தா போகணும்னு சொல்லியாச்சு. இப்போ அவங்க கிட்ட போயாச்சு. இப்போ வந்து 6 ஃபார்ம்ஸா இருக்கிற முருகரை வந்து பார்வதி மாதா இப்படி அணைக்கிறாங்க. அணைச்சோடனே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பையனா வராங்க. அது யாருன்னா லார்ட் முருகர். ஓகேங்களா? ஒரே ஒரு பையனா வந்தாச்சு. இப்போ நம்ம கைலாயத்துக்கு வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. இப்ப கூட்டிட்டு போற டைம்ல அம்மா அப்பாவும் வந்து போயிடுறாங்க சீக்கிரமா. நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா போயாச்சு. நாரதர் கிட்ட வந்து என் பையனை பத்திரமா கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் சிவா சொல்லிட்டு போயாச்சு. இப்போ நாரதர் கூட்டிட்டு போறாங்க. நாரதர் கூட்டிட்டு போகும்போது நாரதர் கிட்ட இல்லாத சேட்டைகள் தான். போகும்போது வர வழியில எல்லா சேட்டைகள் பண்ணிட்டு கல்லுல மரம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு சாச்சிட்டு போடுறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னா, அங்க கீழே எல்லாம் வந்து அசுரர்கள் வந்து தேவர்கள் எல்லாரையும் வந்து ஜெயில் பண்ணி இது பண்ணி எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க ரிலீஸ் பண்ற மாதிரி முருகர் வந்து போகும்போதே அவர் நடக்கும் போதே எவ்வளோ என்னென்னலாம் அங்கெல்லாம் கெட்டதெல்லாம் இருந்துச்சோ, முருகா முருகா எப்ப வருவேன்னு எல்லாரும் உங்க லார்ட் சிவா வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல விதத்துல வந்து முருகர் எல்லாத்தையும் பண்ணிட்டே போவாரு. அந்த மாதிரி மரம் விழுந்து அந்த மாதிரி அசுரர்கள் மேலாம் விழுந்து அவங்க காவல்கெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்க மேல எல்லாம் விழுந்து அவங்க எல்லாம் இறந்துடுற மாதிரியும், அப்புறமா ரிஷிகள் எல்லாம் தப்பிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி எல்லாம் போகும்போது கூட பாருங்க, சும்மா போல, எல்லாரையும் வந்து ரிலீஸ் பண்ணி எல்லாரையும் வந்து இது பண்ணிட்டுதான் முருகர் போறாரு. அப்ப நாரதர் கிட்ட ரொம்ப சேட்டை பண்ணினா அவர் வீணை எல்லாம் வாங்கிட்டு
அப்படி அமுக்குல பண்ணிட்டு போறாரு. மேல போயாச்சு. இப்போ கைலாயத்துக்கு போயாச்சு. கைலாயத்துக்கு போயிட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க. கைலாயம் எவ்வளவு அழகா இருக்கு. ஃபுல்லா அப்போ இமாலய மவுண்டன் கிட்ட தானே ஃபுல்லா ஸ்னோவியா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குறாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா பூமியில இருந்து இருக்காங்க இல்லையா, பூமியில வந்து நம்மளுக்கு அத நம்ம தமிழ்நாட்டுல இருந்ததுனால அவர் வந்து கிரீனா தான் பாத்துருக்காரு. பட் மேல போகும்போது ஃபுல்லா ஒயிட்டா பார்க்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது. இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே பாக்குறாங்க. உடனே அம்மாக்கும் நம்ம பையன் வந்திருக்காங்க. கணேஷா வந்து இது தவம் பண்றதுக்கு போயிருப்பாங்க. இன்னும் கணேஷா பத்தி எதுவுமே சொல்லல, எதுவுமே பண்ணல. இவங்க வந்து நினைச்சிட்டு இருக்காங்க இப்ப நம்ம மட்டும் தான் பையன் இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சேட்டை சேட்டை. யாருமே எதுவுமே கணேஷா பத்தி சொல்லாததுனால இவருக்கு தெரியாது நம்ம மட்டும் தான் இங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மட்டும் தான் இங்க அப்படியே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்றாங்க, புது ட்ரெஸ் எல்லாம் போடுறது, பையனை வந்து ரொம்ப அழகா அலங்காரம் பண்றது எல்லாரும் பண்றாங்க. பண்ணிட்டு தலையில கிரீடம் எல்லாம் வைக்கிறாங்க. இப்போ பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அவங்களுக்கு குட்டியா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்ச உடனே முருகருக்கு வந்து ஒரு கிரவுன் ஒண்ணு, அதாவது ஃபுல்லா ரொம்ப ஜாஸ்தி காஸ்ட்லியா இருக்கிற அந்த மணிகள் தானே போடுவாங்க. ஸோ அந்த கற்கள் எல்லாம் வைக்கிற மாதிரி அந்த பெரிய பெரிய கிரவுன் எல்லாம் போட்டு விட்டாங்க. முருகர் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காரு. முருகர் வந்து பார்வதி மாதாக்கு வந்து முருகன் பேர் சூஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டோரி அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க, அந்த கண்டினியூஷன். அது ஒரு முருகன் பேரை வச்சுட்டாங்க, முருகா முருகா அப்படின்ட்டு. பார்வதி மாதா ரொம்ப அழகா பாத்துக்கிட்டே இருக்காங்க, கண்ணுக்கு ஒருத்தாம பார்த்துக்கிட்டே இருக்காங்க, கண்ணை மூடாம. எவ்வளவு அழகா இருக்கான் என் பையன், எவ்வளோ இதுவா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்ப பாசமா அப்படி கிட்டவே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா போறாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் அப்படியே போகுது. அந்த கிரவுன் எல்லாம் வச்சு முருகரோட சேட்டை இப்போ லைக் கிருஷ்ணா மாதிரி, கிருஷ்ணா எப்படி கோலோகத்துல வந்து கோகுலத்துல வந்து எப்படி சேட்டை பண்ணாங்க எல்லார்கிட்டயும், எல்லா கோபியர்கிட்டயும், அந்த மாதிரி முருகர் இப்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ புது இடம் புது ஆட்கள் அப்படின்னோடனே என்ன பண்றாங்க, அந்த கிரவுனை வச்சுட்டு இப்படி இப்படி திரும்பி திரும்பி அப்படி பார்த்தோன்னே அங்க இருக்க தேவர்களுக்கு எல்லாம் ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அவருடைய அந்த கற்கள்ல இருந்து வர அந்த மிரர் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆச்சு. எல்லாரும் கண்ணெல்லாம் கூசுது. எல்லாருக்கும் என்ன இந்த முருகர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த தேவர்கள் எல்லாம் வந்து ஒரு நாள் விளையாடுவாங்க, 2 நாள் விளையாடுறாங்க. அப்புறமா வந்து அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் வந்து இதாயிடுது. ரொம்ப ஒரு மாதிரி என்ன இது மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இவ்வளவு சேட்டை பண்ணிட்டு இருக்காங்களே, அசுரர்களை அழிக்கிறதுக்காக பொருந்திருந்தா இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா சேட்டை பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகுது. நந்தி தேவர் மேலேயே ஏறி விழுந்து புரள்றது, அப்புறமா வந்து கடல்ல இருக்கிற திமிங்கலத்தெல்லாம் எடுத்து விளையாடுறது, நம்மளாம் இப்ப டாய்ஸ் எல்லாம் எடுத்து விளையாடுற மாதிரி கடல்ல இருக்க திமிங்கலத்துல எல்லாம் எடுத்து விளையாடுறது. அப்புறம் 7 ஓஷன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னா மாத்துறது. அப்புறமா அனிமல்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு எல்லா அனிமல்ஸ் மேலேயும் உட்காந்து ஊர்வலம் வர்றது. அப்புறம் இந்திரன் கிட்ட போயிட்டு இந்திரதனுஷ் எடுத்து ஃபிளை பண்றது, இந்திரதனுஷ்ல நாளேத்தி விளையாடுறது. இந்த மாதிரி எல்லா சேட்டைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. மலையை தூக்கி அடிக்கிறது, மரத்தை தூக்கி எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் தூக்கி பிளே பண்ணிக்கிட்டு ஜாலியா பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, மாதா பார்வதிக்கும் லார்ட் சிவாக்கும் எந்த விஷயமும் இது எல்லாமே தெரியல. முருகர் பார்த்து விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே, தேவர்களுக்கு மட்டும்தான் இதுல வந்து பொறாம வந்துட்டு என்ன இந்த முருகர் இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோடனே பாலமுருகர் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாரும் மாதிரியும் நார்மலா எப்படி குட்டி பையன் மாதிரி, பாலமுருகன் இல்லையா குட்டி பையன் மாதிரி சேட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சேட்டையோட இருக்கிறாங்க. இப்போ ஜஸ்ட் ஒரு குட்டி சாங், அழகா முருகா பாடுங்க. முருகா தினம் உன்னை ரசித்தேன், வடிவேல் உன்னை நான் தினம் தினம் துதித்தேன், உன்னை பாட அருகதை இல்லை எனினும், உன்னை எழுத தனி அறிவில்லை எனினும், அன்பே சொல்ல அன்பே போதும் என்றாய், உனது முகம் காண ஓடி வந்தேன், எனது குறை சொல்ல தேடி வந்தேன், என்னை மறந்தேனடா. முருகருடைய அழகு வந்து அவ்வளவு அழகா வர்ணிக்கிறாங்க. அப்புறமா வந்து அந்த வாய்ஸ் மாடுலேஷன் ஓடி வந்தேன் அப்படின்னு அந்த வாய்ஸ் மாடுலேஷன் சூப்பரா இருந்து பாடினது. வெரி குட், தேங்க்யூ.
அதுக்கப்புறமா தேவர்கள் எல்லாம் வந்து இந்த பொறாமையிலாங்க என்ன பண்றாங்க, முருகர் கிட்ட போயிட்டு எல்லாருக்கும் வந்து மனசுல வந்து ரொம்ப ஒரு மாதிரி கோவமா இருக்கு, ஏன் முருகர் இவ்வளவு சேட்டை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து இந்திரன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. யமனு, சூரியனு, வருண பகவான், அப்புறம் அக்னி, குபேரன், வாயு, இவங்க எல்லாரும் வந்து இந்திர பகவான் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. இந்த மாதிரி முருகரோட சேட்டையெல்லாம் தாங்க முடியல, கையெல்லாம் சிவபெருமான உடைய மகன்ன்றதுனால எல்லாரும் நம்ம எல்லாம் பொறுத்துட்டு இருக்கோம், சிவ மைந்தன்றதுனால இனி எங்களெல்லாம் பொறுக்க முடியாது அப்படின்ட்டு இந்திரன் கிட்ட வந்து சொல்றாங்க. உடனே இந்திரன் அவருடைய பங்குக்கு சொல்றாரு, ஆமா ஆமா எனக்கும் ரொம்ப கோபம் தான், ஏன்னா என்னுடைய இந்திர வில்லையே எடுத்து வளைச்சு நாளை எடுத்துறாங்க, அது மேல ஏறி உட்காடுறாங்க, அது மேல விளையாடுறாங்க, இவ்வளவு சேட்டெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. உடனே வருண பகவான் வந்து எனக்கு வந்து உடனே உடனே வருண பகவான் சொல்றாரு, ஆமா ஆமா எனக்கும் வந்து கண்ணெல்லாம் பூசுற மாதிரி எங்கேயும் வந்து எங்கிட்டும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து யமன் தர்மன் சொல்றாங்க, எனக்கு என்ன வேலை, எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து என்ன அவங்க புண்ணியம் பார்த்துட்டு அவங்களுக்கு பனிஷ் பண்றதுக்கு தான் என்னுடைய வேலை, என்னுடைய வேலையும் வந்து அவங்களே செஞ்சிருவாங்க போல இருக்கு. எப்ப பாரு இதை போய் விளையாடிக்கிட்டு அதை போய் விளையாடிக்கிட்டு கடல்ல போய் விளையாடிட்டு எல்லா அனிமல்ஸையும் சாவடிக்கிறது, அப்புறமா வந்து காடுல போய் விளையாடி எல்லா அனிமல்ஸ் கிட்டயும் இது பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, என் வேலை எனக்கு என்ன வேலை, அப்ப எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு. உடனே குபேரன் சொல்றாரு, என்னை விட நான் தானே குபேரன், நான் தானே அதிபதி கோல்டுக்கே, என்னை விட அதிகமா வந்து செல்வம் இருக்கும் போல இருக்கே, போட்டுனுக்கு நகைங்களும் ட்ரெஸ்ஸும் அப்புறமா க்ரௌனும் பயங்கர ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அதான் அவங்கவுங்களுக்கு அவங்க விஷயத்துல போறாங்க, இந்த மாதிரி எல்லாம் இருந்தா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவங்கவுங்க சொல்றாங்க. உடனே வந்து இந்திர பகவான் சொல்றாங்க, வா வா நம்ம எல்லாம் போய் எச்சரிக்கலாம் முதல்ல சிவமைந்தனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கோவமா கிளம்புறாங்க. அதாவது முதலே இப்ப போயிட்டு முருகர் கிட்ட கேக்குறாங்க, என்ன இந்த ஒரே சேட்டையா இருக்குது, கைலாயத்துல வந்துட்டு இவ்வளவு வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நாங்கெல்லாம் தேவர்கள் தெரியுமா, எங்ககிட்டயும் நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையா பேசிட்டாங்க. குட்டி பாலமுருகன்னா குட்டி பையன் கிட்ட எப்படி பேசணும்னு அவங்களுக்கு தெரியல, ரொம்ப வந்து அதிகமா பேசிடுறாங்க. பேசிட்டு அந்த ஐராவதம் வச்சிருப்பாங்க இல்லையா இந்திர பகவானு, அந்த மேருமலையில இருக்க அந்த ஐராவதத்தை வந்து எடுத்துன்னு போயிட்டு இந்த யானையை விட்டு உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்ட்டு இப்பவே மிரட்டுறதுக்காக எடுத்துட்டு போறாங்க. அப்ப வந்து முருகர் வந்து பந்து மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க மரத்தெல்லாம் எடுத்து, இப்ப நீ நிறுத்துறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ரொம்ப அதிகாரமா வந்து முருகரை கேக்குறாங்க. உடனே வந்து முருகர் வந்து நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் விளையாடிட்டு தானே இருக்கேன், என்னையே இப்படி சொல்றீங்க, நான் உங்க பேச்சுக்கு ஏதாச்சும் வந்தேனா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. உடனே வந்து இருக்கிறார், நீ என் பேச்சுக்கு வரலையா, நீ வந்து கடல்ல போயிட்டு இந்த முதலைகளையும் ஆமைகளையும் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க, அனிமல்ஸ் எல்லாம் தொந்தரவு பண்ற, ஓ அதுதான் உங்க பிரச்சனையா, நான் அந்த மாதிரி அதுங்களெல்லாம் எடுத்து விளையாட செஞ்சுட்டு திருப்பியும் நான் கடல்ல தான் விட்டேன், எதுக்குன்னா நான் வந்து இது பண்ணேனா, ஆமா நீ வந்து 1-2 அனிமல்ஸ் கூட நீ வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ்ல எல்லாம் 1-2 நீ வந்து சாவடிச்ச அப்படின்னு தேவர்கள் சொல்றாங்க. உடனே வந்து முருகர் சொல்றாரு, என் கையால அது இறந்துச்சுன்னா முக்தி தான் அடையுமே தவிர அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணல, அந்த மாதிரி நான் பண்ணாத போது நீங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க, அப்படி நான் பண்ணியிருந்தா கூட அது முக்தி தான் அடையும். ஸோ சிவகணங்களா வந்து கைலாயத்துல போய் இருக்கும், அதனால எங்க அம்மா பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நிறைய ஆன்மக்கள் வந்து முக்தி அடைஞ்சு வந்து கைலாயத்துக்கு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான் படுவாங்க, தவிர இதுல ஏன் தப்பு எதுவுமே கிடையாது, நான் ஜஸ்ட் விளையாடிட்டு தான் இருந்தேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. சிவாவும் பார்வதியும் வந்து முக்தி அடைஞ்சு நல்ல பர்சனா வரணும்னு தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நல்ல ஆன்மாக்கள் தான் நான் அனுப்பதான் செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே வந்து இந்திரன் சொல்றான், நீ இதெல்லாம் செஞ்சேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் உன்னை கொன்றுவோம் அப்படின்ட்டு சும்மா மிரட்டுறாங்க முருகரை மிரட்டுனே. இப்ப இவரு சும்மா இருப்பாரா, இவரு என்ன பண்றாரு, முருகா என்ன பண்றாரு, நான் இப்போ சும்மாதான் விளையாடிட்டு இருந்தேன், நீங்க வந்து என்கிட்ட இப்படி எல்லாம் பண்ணாதப்பான்னு சொல்லியிருந்தீங்க, ஓகே நீ வந்து என்ன வந்து கொன்றுவன் மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வா போருக்கு அப்படின்ட்டு அவரும் வந்து ரொம்ப ருத்ரமா ஆயிட்டு வா போருக்கு அப்படின்ட்டு அவரும் கூப்பிடுறாரு. உடனே ஒரு சிற்ப போர் நடக்குது தேவர்களுக்கும் போய் முருகருக்குமே. இந்திரன் என்ன பண்றான், ஒரு அம்பு விடுறான், அந்த அம்பு வந்து முருகருக்கும் எப்படி விழுதுன்னா மாலையா போய் விழுது. அப்புறமா வந்து இதை பார்த்துட்டு இந்திரன் இன்னும் கோவப்படுறாங்க,
அதுக்கப்புறமா முருகருக்கு வந்து என்னென்ன அம்பு எல்லாம் விடுறாங்களோ அது எல்லாமே வந்து தேவர்களுக்கு வந்து சாரி தேவர்கள் என்னென்ன அம்பெல்லாம் விடுறாங்களோ அதெல்லாம் முருகருக்கு வந்து ரொம்ப கிட்ட போய் அப்படியே சரணடைஞ்சிட்டு அவர் காலில் போய் விழுந்துருது எல்லாமே. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாம் ஒரே இதாயிடுச்சு. முருகர் ஒரே ஒரு சின்ன அம்பு விடுறாரு. அந்த அம்பை என்ன பண்றாங்கன்னா அந்த யானைகள் இருக்காங்கல்ல, அஷ்டதிக்கு யானைகள் அங்க அவரோட ஐராவதுக்கு வந்திருக்கோம்ல, அது மேல அது கண்ணுல பட்டது, கண்ணு தெரியாம போய் டொப்புன்னு கீழே விழுந்துருது. இதனால இந்திரன் என்ன பண்றாரு, யானை மேல உட்காந்துட்டு டொப்புன்னு கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்து முருகர் அதை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்ச உடனே அவரு இன்னொரு தேவர்கள் அக்னியும் அவங்க இதுக்கு விடுறாங்க, வர்ண பகவான் அவங்க இதுக்கு விடுறாங்க, முருகர் இது அம்பு விடுறாங்க. இப்படி ஒரு பெரிய ஃபைட் ஒண்ணு நடக்குது. இது வந்து பார்வதி மாதா வந்து பாக்குறாங்க, என்ன இது ஏதோ சவுண்ட் வித்தியாசமா கேக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் தெரியல, இன்னும் நந்தி பகவான் வந்து சொல்லல. நந்தி பகவான் வந்து இப்ப சொல்றாரு, இந்த மாதிரி தேவர்களுக்கும் முருகருக்கும் வந்து சண்டை இருக்கு. இவ்வளவு தைரியம் இருக்கும், என் பையன் என்ன பண்ணா, என் பையன் கிட்ட சண்டை போடுற அளவுக்கு இவ்வளவு வளர்ந்துருக்காங்க, தெரியாது, அது கூட சின்ன பையனுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அம்மாக்கும் செம கோவம் வந்துருது. இப்போ அவங்களே இப்போ கிளம்பணும், இப்ப போய் அந்த வேலுமலை கிட்ட போய் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளயும் முருகனோட இது தாங்க முடியாம இவங்க தேவர்கள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓட ஆரம்பிச்சிட்டோன்னே எல்லாம் பிரகஸ்பதி கிட்ட போயிட்டு, அவங்க குரு இல்லையா, தேவர்களுடைய குரு இல்லையா பிரகஸ்பதி கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி முருகர் வந்து எங்களை ரொம்ப பயங்கரமா தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. உடனே அவர் வந்து நல்லா திட்டுறாரு, உங்களுக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா, தேவர்கள் தானே நீங்க, நம்மள காப்பாத்துறதுக்கு தானே லார்ட் சிவா வந்து முருகரையே வந்து வர வச்சது, நம்மள காப்பாத்துறவங்க கிட்ட போய் நீங்க சண்டை போடுறீங்க. முதல்ல இல்லாம சின்ன பாலகனவர் பாலமுருகன், அவங்க கிட்ட போய் சண்டை போடுறீங்க, நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நல்லா கடுமையா திட்டிட்டு, நீங்க பண்ண தப்பு, உங்களுக்கு ஆணவத்துல கோபத்துல என்ன பண்ண தெரியாது, உங்களை விட எல்லாமே காஸ்ட்லியா வச்சிருக்காங்கன்றதுக்காக நீ கோவப்பட்ட, குபேர பகவான் கிட்ட நீ கோவப்பட்ட, உனக்கு வந்து உங்க வேலைக்கு ஏதாச்சும் ஆயிட போகுதுன்ட்டு அனிமல்ஸ் எல்லாம் சாவடிச்சாங்கன்னு நீ கோவப்பட்ட, வர்ண பகவான் இதை பண்ற அதை பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாருக்கும் இன்னும் கோவப்பட்டு இது பண்ணீங்க. இப்ப நீங்க பண்ண தப்புக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முருகர் யாருன்னா அகிலத்தையும் ஆள்ற பரமசிவனுடைய பையன். யாரு பரமசிவரால மட்டும்தான் தோற்றுவிக்கப்பட்டாங்க, ஓகேவா? அதுவும் எதுக்காக, நம்மள காப்பாத்துறதுக்காக. அது எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான், நான் போய் முருகர் கிட்ட போய் சாரி கேட்கிறேன் அப்படின்ட்டு இவரு ரொம்ப ஸ்பீடா ஓடி வராரு. இவர் ஓடி வந்த உடனே லார்ட் முருகர் வந்து வேகத்துல அப்படியே ரூபத்துல இருக்காங்க, அப்பா மாதிரியே இருக்காங்க பாக்குறதுக்கு, அவ்வளவு கோவமா அவ்வளவு இதுவா இருந்த உடனே அவங்க பிரகஸ்பதி வந்து, சாரி முருகா என்ன மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிட்டாங்க தேவர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி கால்ல விழுறாங்க. கால்ல விழுந்தோடனே என்னதான் இருந்தாலும் பெரியவங்க இல்லையா, குரு தானே நீங்களும், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு, இல்ல இவங்களுக்கு ஒரு நல்ல புத்திய சொல்லணுன்றதுக்காக தான் நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கருணை கடல் இல்லையா, கருணாமூர்த்தி இல்லையா, சரி உன்னை ரெக்வஸ்ட் பண்ணி அப்படியே இது பண்ணி விட்டுட்டாங்க, அவங்க பண்ண தப்பு. இது போய் உடனே சாரி கேட்டோடனே அவரை விஸ்வ ரூபத்துல பாக்குறதுக்கு அவர் எப்படி இருந்தாருன்னா, 12 கை 6 முகமா அப்படியே ரொம்ப டாலா இருந்தாலும் பாக்குறதுக்கே ரொம்ப பயந்துட்டாங்க தேவர்கள் எல்லாருமே. வந்து அந்த அளவுக்கு கோவம் வந்து அந்த அளவுக்கு இதுவா உக்ரமா இருந்தாங்க. இப்ப அம்மாவும் வந்தாச்சு, பார்வதி மாதாவும் வந்தாச்சு. வந்துட்டு முருகர் கிட்ட அம்மாவை பார்த்தோன்னே அம்மா போய் இப்படி அணைச்சாங்க. அணைச்ச உடனே கோவெல்லாம் தணிஞ்சு பாலமுருகரா மாறிட்டாரு. ரொம்ப ஸ்மைலி ஃபேஸா, ரொம்ப அழகா கியூட்டா குட்டியா அப்படி மாறியாச்சு. இப்ப பார்வதி மாதாக்கும் நீ என்னதான் கோவப்படக்கூடாது அப்படின்னு. அப்புறம் தேவர்கள் எல்லாம் திட்டாங்க, என்ன உங்களுக்கு புத்தி கிட்ட கெட்டு போயிடுச்சா, யாருடைய பையன், என்ன நீங்க என் பையன்கிட்டயே வார் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படி இப்படின்னு அவங்க நல்லா திட்டாங்க. திட்டிட்டு இன்னொரு வாட்டி என் பையன் மேல ஏதாவது பண்ணீங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக தான் என் பையன் வந்திருக்கானே, அவங்க கிட்ட போய் நீங்க போர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவங்க நல்லா திட்டிட்டு பையனை கூட்டிட்டு போயிடுறாங்க கைலாயத்துக்கு, நீ வாப்பா அப்படின்ட்டு. லார்ட் முருகாவும் பாலமுருகரா வந்து வந்துடுறாங்க. வந்துட்டு இப்போ வந்தாச்சு. இது ஒரு பார்ட். இது முடிஞ்ச உடனே இப்போ வந்து அப்பா வந்து யோசிக்கிறாங்க, நம்ம பையனுக்கு நம்ம அளவுக்கு இது இருந்தா மட்டும் தானே இவங்க எல்லாம் மதிப்பாங்க, நம்மளுக்கு வந்து ரிஷப வாகனம் இருக்கு, இப்போ நம்ம பையனுக்கு எதனா வாகனம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா யோசிக்கிறாரு. இப்போ யோசிச்சுட்டு நாரதரை கூப்பிட்டு, நாரதா நீங்க வந்து ஒரு யாகம் ஒண்ணு பண்ணு, ஓகேவா,
எதுக்கு ஏன் எந்த கொஸ்டினுமே எதுவும் கேட்காத போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு ஒரு யாகம் பண்ண அப்படின்ட்டு பூமியில ஒரு இடம் சொல்றாரு. அந்த இடத்துல போய் பண்ணுப்பா அப்படின்ட்டு. நாரதரும் வந்து எதுக்காக சொல்றாங்கன்னு தெரியலையே. ஓகே ஃபைன், நான் போய் பண்றேன் லார்ட் சிவா அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு நாரதரும் கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு யாகம் பண்றதுக்காக ரெடி பண்ணிட்டு தேவர்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க ஆவிர்வாகத்தை வாங்குறதுக்கு. எல்லா தேவர்களும் ரிஷிகள் அந்த மாதிரி எல்லாரும் வராங்க. வந்துட்டு அங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இடத்துல யாக குண்டத்துல போடுறதுக்கு ஒரு வந்து அகவாயு பசு வந்து தேவைப்படுது. அதனால வந்து பசு கூட்டிட்டு வந்தேன். அது வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடு மாதிரி ஒரு குட்டியா ஒண்ணு தோன்றுது. அது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு கால் எடுத்து வச்சு நடக்க அந்த ஆடு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய உருவமா ஆயிட்டே இருக்கு. ரொம்ப பெரிய ரொம்ப 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 பெரிய உருவமா ஆயிடுச்சு. இத பார்த்துட்டு ரிஷிகள் தேவர்கள் எல்லாம் என்ன நாரதர், நீங்க வந்து எதுக்காக வந்து இந்த யாகத்தை நடத்துறீங்க அதையும் எனக்கு சொல்லல. ரீசன் எதுக்குன்னு யார் பண்ண சொன்னாங்க அதையும் சொல்லல. நீங்க எதுக்காக பண்றீங்கன்னா எனக்கு தெரியல. இது ஒரு அசுர ஆடு இவ்வளவு பெருசா இருக்கு, இது நம்மள என்ன பண்ண போகுது, இப்ப இத பார்த்தாலே நம்மளுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்றாங்க. இந்த ஆடு பாத்தீங்கன்னா யானையுமே மிரட்டுது. எல்லா தேவர்களையும் அதை பார்த்துட்டு அந்த யாகத்தை எல்லாம் கலைக்கிறதுக்காக இது பண்ணது. எல்லாரும் வயது எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. தேவர்கள்லாம் ஒரு பக்கம் ஓடுறாங்க. அஷ்ட திக்கு யானைகள்லாம் ஒரு பக்கம் ஓடுது. இதனால அப்படியே வேர்ல்டே குளோபே பாத்தீங்கன்னா அப்படியே ஆடுது. இவ்வளவு இதுவும் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் ஓடியாச்சு. இந்த ஆடு சும்மா இல்லாம வைகுண்டத்தையும் போயிட்டு ஒரே அட்டகாசம் பண்ணுது, எல்லாம் பண்ணுது. இதெல்லாம் பண்ணிட்டு இது தெரிஞ்ச முருகர் என்ன பண்றாரு, இப்படி கஞ்சடை காமிக்கிறாரு. இப்ப வந்து முருகர் வந்து கொஞ்சம் பெருசாயிட்டாங்க. ஓகேங்களா. இது கஞ்சடை எப்படின்னு காமிச்ச உடனே இது தெரிஞ்ச முருகர் கஞ்சடை எப்படி காமிச்ச உடனே வீரபாகு என்ன பண்றாங்க, அந்த போயிட்டு அந்த ஆடு போய் உடனே அரெஸ்ட் பண்ணி அதை இது பண்ணி இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்துட்டு வீரபாகு, நான் சொன்னேன் இல்லையா அந்த மணில இருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு, வீரபாகு வீரகேசரி இவங்க நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 2 பேர் தான் இதுல நிறைய வருவாங்க. வீரபாகு வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து முருகர் கிட்ட வந்து நிக்க வைக்கிறாங்க. முருகரை பார்த்த உடனே முருகரை பார்த்தோன்னே அந்த ஆடு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி போயிடுச்சு. ரொம்ப சரண்டர் ஆயிடுச்சு, சைலண்டா ஆயிடுச்சு. அது பண்ண அட்டூழியம் அட்டகாசம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா முருகரை பார்த்தோன்னே ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. சைலண்ட் ஆயிட்டு காலில் விழுந்துட்டு முருகர் ஒரு கருணமூர்த்தி இல்லையா, அது பாலமுருகன் தான். அவ்வளவு கியூட்டா குட்டியா இருப்பாங்க இல்லையா. அவங்க உடனே அந்த ஆடை வந்து இப்படி தடவிட்டு, இனி எனக்கு வந்து வாகனமா வந்து நீ இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அப்பாக்கு என்னன்னா ரிஷப வாகனம், பையனுக்கு என்னன்னா மேஷ வாகனம் இல்லையா, மேஷ வாகனம் தானே ஆடு. சோ நீ வந்து எனக்கு வாகனமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கிட்டு முருகர் வந்து சொல்றாரு, எனக்கு ஒரு வாகனம் வேணும்னு அப்பா நினைச்சாரு. அப்பாவை நானும் சேர்ந்து செஞ்ச திருவிளையாடல் தான் இது அப்படின்ட்டு நாரதர்கிட்ட சொல்றாங்க. என்னது, நீங்க 2 பேரும் பண்ண வேலை தானே இது அப்படின்ட்டு அவரும் சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்சுட்டு எல்லா தேவர்களும் பயந்து ஓடினவங்க எல்லாம் வராங்க. எல்லாரும் கிட்ட வந்த மேல ஓகே, இது வந்து இந்த அசுராடு வந்து யாருக்குமே அடங்காது, யாருக்குமே பயப்படாதுன்னு நினைச்சு முருகன் கிட்ட வந்தோடனே அப்படியே பம்பி பயந்துடுச்சு அப்படின்னு சொல்லி முருகர் உடனே சொல்றாரு, என்கிட்ட யார் வந்து இந்த மாதிரி எவ்வளவு தப்பு பண்ணி எவ்வளவு இது பண்ணாலும் என்கிட்ட வந்து சரணடைஞ்சா நான் கண்டிப்பா அவங்கள வந்து ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து நாரதர் கிட்ட தேங்க் பண்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் நாரதா. ஏன்னா வந்து நீங்க வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெரிய பாக்கியம் கொடுத்துருக்கீங்க. என்னன்னா இந்த ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு, இந்த அசுராடை வந்து எனக்கு வந்து நீங்க இந்த ஆடை வந்து எனக்கு கிஃப்டா கொடுத்துருக்கீங்க. அதனாலதான் நீங்க யாகம் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்னு இருக்கு அப்படி. இப்பயாவது தேவர்கள் பிரகஸ்பதி சொல்றாரு, தேவர்கள் இப்பயாவது புரிஞ்சுக்கினீங்களா, இவ்வளவு பெரிய அசுராடுல யார் எல்லாராலையும் பயந்துட்டு எல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க. முருகனை பார்த்தோன்னே என்ன ஆச்சு பாத்தீங்கல்ல, இந்த மாதிரிதான் அசுரர்கள் அழிக்கிறதுக்குதான் முருகர் வந்திருக்காரு. சரியா, இனிமே அவரோட சேர்ந்து நீங்க ஹெல்ப் பண்றது வேலையை தவிர இது எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. இதனால வந்து ரொம்ப மகிழ்ச்சியான லார்ட் முருகா என்ன பண்றாரு, உனக்கு வந்து ஒரு வரம் தரேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் தானே இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. நாரதருக்கு வந்து ஒரு சொல்றாரு, நீ எனக்கு இந்த ஆடு கொடுத்ததுனால உனக்கு வந்து 100 யாகம் செஞ்ச பலன் உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவருக்கும் ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ எல்லாம் அவங்க இடத்துக்கு போயாச்சு. இப்போ கைலாயத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம்.
இப்போ கைலாயத்துல வந்து சத்திய லோகத்துல இருக்கிற பிரம்ம பகவான் வந்து கைலாயத்துக்கு வராரு. சிவனை வந்து தரிசனம் பண்றதுக்காக வராரு. அப்படி வந்துட்டே இருந்தாரு. வந்துட்டு உள்ள துவாரபாலகருக்குள்ள கழிச்சு உள்ள வராரு. உள்ள வந்துட்டு முருகர் வந்து அந்த சைட்ல தான் உட்காந்துட்டு இருப்பாரு பக்கத்துல. இவர் போயிட்டு பிரம்மா போயிட்டு நேரா போயிட்டு சிவனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு பேசிட்டு போறாங்க. போகும்போது முருகர் இங்க சைட்ல உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா, ஓ பிரம்மதேவரே என்ன பார்க்காத மாதிரி போறீங்க அப்படின்ட்டு அப்படி கூப்பிடுறாங்க வம்பு பண்றதுக்கு. பாலமுருகன் இல்லையா, கொஞ்சம் சேட்டு தானே, வம்பு பண்றதுக்கு கூப்பிடுறாரு. உடனே வந்து பிரம்மர் மனசுல எனக்கு கூப்பிடுறான். ஏன்னா எவ்வளவு விஷயம் எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப கைலாயத்துல வந்துட்டு முருகர் பத்தி பவர் என்னன்னு இப்ப எல்லாருக்கும் தெரியும். உடனே வந்து எல்லாரும் வந்து பயப்படுறாங்க. என்னது பிரம்மா நினைக்கிறாரு எல்லா கிரியேச்சர்ஸும் என்னாலதான் வந்து இதானது, இங்க எல்லா படைப்பு தொழில் செய்யறதே நான் தான், ஆனா முருகர் மட்டும் நான் படைக்கலையே, லார்ட் சிவா தான் படைச்சது அவங்கள, அதனால இவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் சைலண்டாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையா அமைதியா வாய குடிட்டு அப்படியே நைஸா வராரு. என்னப்பா சொல்லுப்பா அப்படின்னு. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க கைலாயத்துல, உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேக்குறாரு இவரு ரொம்ப அதிகாரமா. உடனே வந்து பிரம்மா சொல்றாங்க, ஆமாப்பா நான் படைக்கும் தொழில செஞ்சுட்டு இருக்கேன், நான் வந்து அப்பாவை பாக்கிறதுக்கு வந்தேன்ப்பா, சோ நான் அப்பாவை பாத்துட்டு போலாம் அப்பா அப்படின்னுட்டு தரிசனம் பண்றதுக்காக வந்தேன்ப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. சின்ன குழந்தை புரியல எனக்கு, படைக்கும் தொழில்னா என்ன, ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், படைக்கும் தொழில்னா என்ன, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ படைப்பை பத்தி சொல்லணும். படைப்பா ஓம் என்ற பிரணவ மந்திரத்துல இருந்தா வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் ஒரு சாங். ஓம் எனும் பிரணவ மந்திர கந்தனே என் முருகனே, நீ என யாற்றை உனகென காத்திருக்கும் மகனே, அழகு என்றால் முருகு என்ற தமிழின் தெய்வமே, அருள்படைக்கும் புதவனியே, செந்தில் ஆண்டவ தெய்வமே, செந்தில் ஆண்டவ தெய்வமே, சரவண பவகுகன்னியே, ஆறுமுகத்தின் பார்வையே, ஆதினியே ஆத்தமியே, செந்தில் ஆண்டவ தெய்வமே, செந்தில் ஆண்டவ தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து ஒரு சாங். வெரி குட், தேங்க்யூ. அப்புறமா வந்து ஓம்ன்ற பிரணவ மந்திரத்துல இருந்தா எல்லாமே வருது அப்படின்ட்டு பிரம்மர் சொல்றாரு. அப்படி சொன்னோடனே முருகன் சொல்றாங்க, ஓம்னா என்ன மீனிங், ஓம்னா என்ன, நான் தான் பிரம்மர் தான் ஓமே அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. உடனே வீரபாகு என்ன பண்றாங்க, ஓடி போயிட்டு பிரம்மர் தலைமையில போய் கொட்டிட்டு, வீரபாகு எப்பவுமே முருகரோடவே இருப்பாங்க, கூடவே ரொம்ப ஃப்ரெண்ட் இல்லையா, தம்பி இல்லையா, கூடவே இருப்பாங்க. போயிட்டு தலைமையில உடனே கொட்டிட்டு, என்னது ஓம்ன்ற மீனிங் பிரம்மரா அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில கொட்டிட்டு, உங்களை ஜெயில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில போட்டுடுறாங்க கைலாயத்துல. உடனே வந்து லார்ட் சிவாக்கு வந்து இது தெரிஞ்ச உடனே முருகர் கிட்ட வந்துட்டு, என்னப்பா பண்ணிருக்கே நீ, என்னதான் இருந்தாலும் வயசுல பெரியவங்க இல்லையா பிரம்மரு, நீ பண்ணது கரெக்டா, சிருஷ்டி தொழில பண்றதே பிரம்மர் தான், நீ வந்து என்ன பண்ணி வச்சிருக்க, அவரு பெரியவங்களை போயிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து கேக்குறாரு ரெண்டு பேர்கிட்டயும். உடனே வந்து முருகர் சொல்றாரு, அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு முருகர் சொல்றாரு, அப்பா ஓம்ன்ற மந்திரத்துக்கு மீனிங்கே என்னன்னு தெரியல, அவரு என்னப்பா சிருஷ்டியில என்னப்பா என்ன படைச்சு என்ன இது அப்படின்ட்டு அவர் உடனே கேக்குறாரு. உடனே வந்து அப்பாவுக்கு வந்து உள்ள வந்து ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் வெளியே வந்து கொஞ்சம் கோவமா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன் உள்ள ஹாப்பியா இருக்காரு அப்படின்னு லார்ட் சிவா ஏன் உள்ள ஹாப்பியா இருக்காருன்னா, பரவாயில்ல என் பையனுக்கு வந்து என்னோட நாலேஜ் ஜாஸ்தி தான் அப்படின்ட்டு ஒரு பக்கம் தோணுனால வெளிப்பக்கம் வந்து என்னதான் இருந்தாலும் பெரியவங்க இல்லையாப்பா, நீ எப்படி பண்ண தப்பு இல்லையா, சோ ஆஸ் பர் லா படி பெரியவங்க கிட்ட மரியாதை கொடுக்கணும் அப்படின்றதுனால அவர் வந்து வெளிப்பக்கம் கோவமா காமிக்கிறாரு. நம்ம வீட்டுல கூட நம்ம குட்டி பசங்க வந்து ஏதாச்சும் ஒண்ணு சேட்டை பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு டிரா பண்ணாங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, வா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. பட் வெளியே பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம இது பண்ணுவோம், பட் உள்ள வந்து நம்மள விட நல்லா பண்றாங்க நம்ம பசங்க அப்படின்ட்டு. லைக் எக்ஸாம்பிள் அண்ணா வந்து ராஜீவன் சார் எப்பவுமே சொல்லுவாங்க,
என்னதான் இருந்தாலும் நீ வந்து எல்லாம் நீதான்ப்பா பண்றது அப்படின்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளோட பெருசானா கொஞ்சம் இதுவா தானே இருக்கும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, சரி ஓகே ஓகே, அப்ப எனக்கு கூட தான் மீனிங் தெரியாது லார்ட் சிவா சொல்றாங்க. அப்ப எனக்கு கூட தான் மீனிங் தெரியாது முருகா, அப்ப நீ எனக்கு சொல்லி கொடுக்குறியா, அப்ப நீ என்ன அரெஸ்ட் பண்ணிடுவியா என்ன அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப மீனிங் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. ஓகேங்களா. அப்புறமா வந்து அதுக்கப்புறம் பையன் சொல்றாங்க, அப்பா ஓம்ன்ற மீனிங் என்னன்னா அத வந்து தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் மந்திரம் உபதேசம் பண்ணணும். குரு வந்து யாரெல்லாம் புகழ்றாங்களோ அவங்களுக்கு தான் தெரியணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு மதிப்பே இல்லாத ஒருத்தவங்களுக்கு போய் சொன்னா அது யூஸ் இருக்கா? கிடையவே கிடையாது அப்படின்ட்டு இவர் வந்து அட்வைஸ் பண்றாரு. உடனே வந்து பாலமுருகர் வந்து யாருடைய உருவம் அப்படின்னா லார்ட் சிவாவுடைய ஆத்மாவுடைய உருவம் தான் லார்ட் முருகர். சோ முருகருக்கு இல்லாத சக்தியே கிடையாது. எல்லா சக்தியுமே முருகர் உள்ள அடக்கும். அப்படிதான் என்ன அர்த்தம், ஓம் எனும் பிரணவ மந்திர சந்தனே ஏன் முருகனே. ஓம்ன்ற மீனிங்க்கு முருகன்னு அர்த்தம். ஓகே, ஃபுல்லா சிருஷ்டி ஃபுல்லா ஓம். அந்த ஓமே வந்து பிரம்மர் கிடையாது, முருகர் தான். நான் தான் என் உள்ள எல்லாமே அடக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சொன்னானே அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்பா எப்படி அவர்கிட்ட எப்படி கேட்டுக்கினாரு அப்படின்னா, வாயை மூடிட்டு கைய முட்டி போட்டுட்டு கையை எடுத்துட்டு போய் கிட்ட இருந்து காதை வச்சு பையன் கிட்ட காதை வச்சு கேக்குறாரு. அப்பாவுக்கு வந்து உபதேசம் பண்றதுனால முருகர் வந்து இன்னும் சிறந்த ஆளா ஆயிட்டாங்க. ஓகேங்களா. லார்ட் முருகா இந்த ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்புறமா வந்து பார்வதி மாதா வராங்க இப்போ கைலாயத்துக்கு. வந்த உடனே சொல்றாங்க, லார்ட் சிவா இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு, பிரம்மர் வந்திருந்தாரு, அப்புறம் பையன் அவ்வளவு அழகா பேசினா, இவ்வளவு அறிவு இருக்கு அவனுக்கு, ஞான பண்டிதன், இந்த மாதிரி ஓம் என்ற பிரணவ மந்திரத்துக்கு எல்லாம் மீனிங் எல்லாம் சொல்லிட்டு பிரம்மருக்கு ஒரு நல்ல பாடத்தை வந்து சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்லுங்க. அம்மாவுக்கு ஒரே குஷி. இன்னும் ஆஹா என் பையன் பத்தியா எவ்வளவு ஒரு அப்பா உங்களுக்கே சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே குஷி அவங்களுக்கு. இதெல்லாம் முடியுது. இதெல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறமா கொஞ்சம் அப்படியே நாட்கள் போகுது. போனோடனே வைகுண்டத்துல இருக்கிற விஷ்ணு பகவானை வந்து முருகர் வந்து நினைக்கிறாரு. என்னன்னா அசுரர்களெல்லாம் அழிக்கிறதுக்கு வந்து 10 அவதாரம் எடுத்து விஷ்ணு பகவான் வந்து எப்பவுமே அழிக்கிறது உண்டு இல்லையா. 10 அவதாரமும் வந்து அசுரர்களை இந்த மாதிரி கெட்டவங்களை அழிக்கிறதுக்காக தான் எடுத்திருக்காங்க. இப்போ நம்மளும் அந்த வேலையை பண்ணிருக்கோமே, நம்மளும் வந்து அசுரர்களை அழிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்றாங்களே. அப்போ நம்ம விஷ்ணு பகவான் வந்து எனக்கு ஒரு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனல் அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு. விஷ்ணு பகவான் பத்தி மனசுல நினைச்ச உடனே விஷ்ணுக்கு தெரியாமையா இருக்கும். விஷ்ணு பகவான் சைன கோலத்துல இருந்தாலும் அவருக்கு தெரியாமையா இருக்கும். லார்ட் விஷ்ணு உடனே வந்து அவரை வந்து ஒரு மாதிரி ஹாப்பியான சந்தோஷமான அந்த நிலையில வந்து அப்படியே கண்ணை ஓபன் பண்றாரு. இங்க வைகுண்டத்துல இவங்க வந்து கைலாசத்துல நினைக்கிறாங்க, வைகுண்டத்துல அவர் இருக்காரு. அந்த இடத்துல அப்படியே கண்ணை ஓபன் பண்ணி ஒரு கண்ணுல இருந்து 2 டிராப்ஸ் அப்படியே 2 டிராப்ஸ் டோப்புன்னு விழுந்து அந்த 2 டிராப்ஸுமே வந்து 2 பெண்களா வந்து விழுறாங்க கீழே. யாரு அப்படின்னா பாத்தீங்கன்னா அமுதவல்லியும் சௌந்தர்யவல்லி. அவங்க 2 பேருக்கும் பேர் வச்சிருக்காரு விஷ்ணு. பேர் வச்சோடனே வணக்கம் அப்பா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அந்த 2 பசங்களும் 2 பொண்ணுங்களும் வந்து அப்பாக்கு வந்து வணக்கம் சொல்றாங்க விஷ்ணு பகவானுக்கு. விஷ்ணு பகவான் வந்து என்ன சொல்றாங்கன்னா முருகரை பத்தி சொல்றாரு. ரொம்ப ஒரு வீர சூரன், அசுரர்கள் அழிக்கிறதுக்கு எனக்கு அப்புறம் என்னுடைய ஜாப் செய்யறதுக்கு யாருன்னா வந்து என் மருமகன் தான் இருக்கிறாங்க, என் தங்கச்சி பையன் அப்படின்ட்டு ஒரே பெருமையா முருகர் பத்தி நிறைய விஷயம் சொல்றாங்க அந்த பொண்ணுங்களுக்கு. அந்த பொண்ணுங்களுக்கு சொன்னோடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. அப்ப வந்து நம்ம வந்து யார் அதுன்னு தெரியலையே, நம்ம முருகரை பாக்கணும், அது என்ன அழகுனா அழகுன்றாங்க, அறிவுனா அறிவுன்றாங்க, இவ்வளவு அழகு இவ்வளவு அறிவு இந்த மாதிரி யாருன்னு இருப்பாங்கன்னு அந்த பசங்களுக்கு அந்த 2 பொண்ணுங்களுக்கு வந்து ரொம்ப ஆசை நம்ம அவங்கள பார்த்தே பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அப்பா கிட்ட கேக்குறாங்க, முருகர் பத்தி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் சொல்லுங்க அப்படின்னு. உடனே வந்து முருகர் சொல்றாரு, விஷ்ணு பகவான் சொல்றாரு, உலகத்தை வந்து காக்கிறதுக்காக, உலக நன்மைக்காக வந்து அசுரர்களை அழிக்கிறதுக்காக தான் முருகர் பிறந்திருக்காரு. ஓகேங்களா அப்படின்ட்டு அவருக்கு சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து நம்ம எப்படியாச்சும் முருகரை அடையணும் அப்படின்ற ஒரு ஆசை வர்றதுனால என்ன பண்றாங்க, அமிர்தவல்லி சௌந்தர்யவல்லி. ஓகேவா. அப்பா சொல்றாரு லார்ட் விஷ்ணு, அவங்க 2 பேருக்கும் அப்பா யாருன்னா லார்ட் விஷ்ணு. அவங்க சொல்றாங்க, அமிர்தவல்லி சௌந்தர்யவல்லி நீங்க 2 பேரும் முருகரோட சேர்ந்து இருந்தீங்கன்னா, அமிர்தவல்லினா என்ன மீனிங்னா அழிவே இல்லாத புகழ் பெறறவங்க அப்படின்றதுதான் அமுதவல்லி.
சௌந்தர்யவல்லினா இளமை பொழிவு எப்பவுமே அவங்க கிட்ட திகழ்வாங்க. ஓகேவா? இளமை பொழிவு எப்பவுமே அவங்க கிட்ட திகழ்றதுதான் வந்து சௌந்தர்யவல்லி. நீங்க 2 பேரும் இருந்தீங்கன்னா முருகரோட நீங்க வந்து எப்பயுமே எவர் யூத்தா இருக்கலாம், ஏஜே ஆகாம புகழோட அழியா புகழோட நிலைச்சு இருக்கலாம் அப்படின்ட்டு அப்பா சொல்றாங்க. உடனே இவங்க 2 பேரும் ரொம்ப நாள் வைகுண்டத்துல வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. யாரு அந்த முருகரை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. நான் முருகர் வரல. எங்க முருகர் எங்க பிஸியா இருக்காரு, அசுரர் கிட்ட எல்லாம் போராடணுமே, அதுக்கு பயிற்சி எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான விஷயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து அப்பா கிட்ட வந்து கேக்குறாங்க, லார்ட் விஷ்ணு கிட்ட, என்ன பண்றது, நான் வந்து முருகரை பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்ப்பா, என்னால பார்க்க முடியலையா. சரி ஒண்ணும் இல்ல, போய் தவம் பண்ணுங்க. தவம் பண்ணீங்கன்னா முருகரை நினைச்சு தவம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஓடி வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேரும் தவம் பண்றாங்க. தவம் பண்ண உடனே தவத்துல வந்து முருகர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. ஹாப்பி ஆயிட்டு வராரு. நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க. இவங்க 2 பேரும் முருகரை பார்த்தோன்னே, அழகுனா அழகு என்ற சொல்லுக்கே முருகர் தான் பொருளோ அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. 2 பேரும் வச்சுக்கணும், அவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்ட்டு பாக்குறாங்க. பாத்தீங்கன்னா அந்த கருணாமூர்த்தி அந்த அழகா இருக்க அந்த முருகர் என்ன பண்றாரு, உடனே வந்து நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு இவரோட சேட்டக்காரர் இவரும் என்ன பண்றாரு, நீங்க யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு இவங்க 2 பேரும் சொல்றாங்க, நாங்க வந்து உங்களை வந்து உங்க மேல வந்து ரொம்ப அஃபெக்ஷன் அண்ட் லவ் வச்சிருக்கோம், நாங்க வந்து உங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறோம் வைஃபா அப்படின்னோடனே, ஓகே நீங்க சொன்னதெல்லாம் சரி, ஆனா வந்து என்னால வந்து என்னோட பிறவி நோக்கம் எதுக்கு, என் அப்பா வந்து எதுக்கு என்ன தோன்ற வச்சிருக்காங்க அப்படின்னா லார்ட் சிவாவை பத்தி சொல்றாங்க. என்னோட பிறப்பினுடைய நோக்கம் எதுக்குன்னா, நான் வந்து அசுரர்களை அழிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கேன். என்னுடைய டாஸ்க் அதான், என்னுடைய கோலே அதுதான். அதை முடிச்சிட்டு நீங்க வந்து அது வெளியும் வெயிட் பண்ணுங்க. நீங்க என்கிட்ட சரண் ஆயிட்டீங்க இல்லையா, நான் வந்து கண்டிப்பா உங்க 2 பேரையும் மனைவியா அடைவேன். நீங்க வந்து அது வெளியும் வெயிட் பண்ணி ஆகணும். நான் போய் அசுரரை போய் சாவடிச்சுட்டு வந்த உடனே நம்மளுக்கு மேரேஜ் நடக்கும், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஓகே பகவானே, நீங்க என்ன சொன்னாலும் சரி எங்களுக்கு அப்படின்ட்டு அந்த 2 பெண்கள் என்ன பண்றாங்க, நீங்களே எங்களுக்கு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து லார்ட் முருகர் சொல்றாரு, அமிர்தா நீ என்ன பண்ற, நீனு தேவலோகத்துக்கு போ. தேவலோகத்துக்கு போயிட்டு இந்திரனுடைய மகளா வளர்ந்து வா, சரியா? சௌந்தர்யவல்லி நீ என்ன பண்ற, நீனு பூமிக்கு போ. பூமிக்கு போயிட்டு ஒரு சிவ முனிவர் ஒருத்தர் இருப்பாரு, அவங்களுடைய ஆசிரமத்துல வந்து நீ வளர்ந்து வருவ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஐடியா கொடுத்துட்டு போயிடுறாரு லார்ட் முருகர். அவ்வளவு நாளும் வந்து இவங்க வந்து முருகரையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? நினைச்சுக்கிட்டு வளர்ந்து வரணும் அப்படின்னு தான் என்ன பண்றாங்க. அமிர்தவல்லி சொன்ன மாதிரி அமிர்தவல்லி என்ன பண்றாங்க, ஒரு சின்ன பொண்ணு, அதாவது வந்து இப்ப டீனேஜா இருக்காங்க இல்லையா, அவங்க சின்ன பொண்ணா மாறி அவங்க வந்து உபேந்திரனுடைய மகளா மாறி நான் வந்து வளர்ப்பு பிள்ளையா போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்திரன் கிட்ட. இந்திரன் வந்து தேவசேனான்ற ஒரு பேரும் வைக்கிறாங்க, வச்சு வளர்ந்து வராங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து இந்திரன் கிட்ட இருக்க யானைகள் எல்லாம் வந்து ரொம்ப பாசமா பாத்துருக்கிறதுனால இவங்க பேர் வந்து தெய்வானை அப்படின்னு பேர் வந்து இன்னொரு பேர் வருது அவங்களுக்கு. ஓகேங்களா? இன்னொன்னு சௌந்தர்யவல்லி என்ன சொன்னாங்க அவங்களுக்கு, நீ வந்து பூமியில போயிட்டு வளரணும், சிவமுனிவருடைய ஆசிரமத்துல வளரணும் அப்படி சொன்னாங்க இல்லையா. சௌந்தர்யவல்லி வராங்க. யாருன்னா திருமால் வந்து சிவமுனிவரா இருக்கிறாங்க. மகாவிஷ்ணு வந்து ஒரு மான் மாதிரி வராரு. வந்துட்டு ஒரு குட்டி வந்து ஈன்றுட்டு போயிடுறாங்க. அந்த குட்டியை வந்து குட்டி எங்க போடுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய மலை, அந்த மலை கீழே வந்து வள்ளி கிழங்கெல்லாம் எடுக்கிற இடம். அந்த ஒரு கார்டன்ல வந்து அந்த ஒரு வயல்ல வந்து அந்த குட்டி மான் வந்து குட்டி போட்டுட்டு அந்த மான் மறைஞ்சிருது. அது மான் தான் மகாவிஷ்ணு. ஓகேவா? மான் மறைஞ்சிருச்சு. இப்ப மறைஞ்ச மேல அந்த குட்டியை வந்து எடுத்து வளர்க்கணும் இல்லையா. அப்போ வந்து ஒரு நாள் வந்து அந்த கார்டனுடைய சொந்தக்காரன் யாரு அப்படின்னா நம்பின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து என்ன இது சவுண்ட் கேக்குது, இது குட்டி பாப்பா மாதிரி சவுண்ட் கேக்குது, இது குழந்தை அலற மாதிரி சவுண்ட் கேக்குது அப்படின்ட்டு அவங்களுடைய வயலுக்கு வந்து பார்த்தா ஒரு குட்டி குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய தூக்கி எடுத்து வளர்த்து, ஓகே நீ வந்து வள்ளி கிழங்கு இந்த இடத்துல வந்து நீ பொருந்ததுனால இந்த உன் பேர் வந்து வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளின்னு பேரை சொல்லிட்டு நீ வந்து என்னுடைய பொண்ணாவே வளர்ந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நம்பி வந்து வளர்த்துக்கிறாங்க வள்ளி என்ற பேர்ல இன்னொரு சௌந்தர்யவல்லிய. ஓகேங்களா? இவ்வளவு தூரம் முடிஞ்சது. இதுக்கப்புறமா இன்னும் வார் வரையும் நான் சொல்லிடுறேன். வார் ஸ்டார்ட் பண்ற வரையும்
ஓகேங்களா. இப்ப இவ்வளவு தூரம் முடிஞ்சது, ஒரு 2 பேரும் போயாச்சு. இப்போ பாலமுருகனை வந்து பாக்குறதுக்கு எல்லாரும் தடபுடலாம் ஓடி வராங்க கைலாயத்துக்கு. என்ன நடக்குது அப்படின்னு தெரியல. எல்லாரும் இடிச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆர்ப்பாட்டமா ஓடி வராங்க. எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா தோமாஸ்க்கு அந்த காட்சி நடக்குதாம். அந்த காட்சியை பாக்குறதுக்கு எல்லாரும் ஓடி வராங்க. ஒரு வாட்டி அண்ணா கூட சொல்லியிருக்காங்களே, லார்ட் சிவா இந்த சைடு, மாதா பார்வதி அந்த சைடு, நடுவுல 2 பேருக்கும் நடுவுல வந்து முருகர் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி. அந்த காட்சி பாக்கிறதுக்கு கண் கோடி வேணுமா. அத பாக்குறதுக்கு எல்லாரும் ஓடி வராங்க. அப்பனா இவங்க 3 பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிற டைம்ல இந்த காட்சி நடக்குமா. இல்ல இவங்க 3 பேரும் இப்படி உட்காந்து பேசிட்டு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கிற டைம்ல அந்த பாக்குறதுக்குதான் இந்த மாதிரி உட்காந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னோடனேதான் தேவர்கள், ரிஷிகள் எல்லாரும் எவ்வளவு பேர் கைலாயத்துக்கு வந்து பார்க்க முடியுமோ அவ்வளவு பேர், யாருக்கெல்லாம் பவர் இருக்கோ அவங்க எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. இன்னமும் வந்து சோமஸ் சன்னதி எங்க இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல திருநெல்வேலியில தென்காசின்ற ஒரு ஊர்ல காசி விஸ்வநாத டெம்பிள்ல இருக்குங்களாம். அவங்க 3 பேரும் ஒன்னா காட்சி அடிக்கிற மாதிரி. அந்த காட்சி எல்லாம் ரொம்ப ரேர் பிக்சர், அதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறமா இதை பாக்குறதுக்கு எல்லாரும் ஓடி வராங்க. உடனே தேவர்கள் எல்லாருமே வந்து பார்வதி மாதா கிட்டயோ லார்ட் சிவா கிட்டயோ கேக்குறாங்க, என்ன இது இவ்வளவு அழகா இருக்கு இந்த காட்சியை பாக்குறதுக்கு. முருகன் வந்து வெளிய போனா சுப்பிரமணியா தான் மாறிடுறாங்க, உங்ககிட்ட வந்தா மட்டும் பாலமுருகனா குட்டி பையனா இருக்கிறாங்க சேட்டை பண்ணிட்டு அப்படின்ட்டு எல்லாரும் கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்சுட்டோடனே அவங்க ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்காங்க. உடனே தேவர்களுக்கு எல்லாம் ஒரு யோசனை வருது. ஹாப்பி மூட்ல இருக்காங்க. இப்ப நம்ம எதனா ஒரு நல்ல விஷயம் கேட்டோம்னா டக்குன்னு நம்மளுக்கு சாங்ஷன் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து மேனேஜர் எல்லாம் அப்படித்தானே, எதனா நம்ம ஹாப்பி மூட்ல இருந்தா டக்குன்னு கேட்டோம்னா டக்குன்னு சாங்ஷன் பண்ணிடுவாங்கன்ட்டு இவங்க தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, தேவர்களை பாதுகாக்கிறதுக்காக தானே முருகர் பிறந்தாரு. சோ அவங்கள வந்து தேவர்கள் வந்து வேரோட அவங்க வம்சமே அழியணும். தாரகாசுரன், பத்மாசுரன், சூரபத்மன், சிங்கமுகன், சாரி, இவங்க 3 பேரும் வந்து அழியணும், அவங்க வம்சமே போயிடணும். பல லட்சம் அசுரர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நல்ல பலமா, அவங்க கிட்ட இல்லாத ஆயுதம் கிடையாது. லார்ட் சிவா நீங்களே எவ்வளவு ஆயுதம் அவங்களுக்கு வழங்கியிருக்கீங்க. அந்த மாதிரி நம்ம முருகருக்கும் நம்ம ஏதாச்சும் கொடுக்கணும் இல்ல லார்ட் சிவா. ஏன்னா முருகரும் வந்து அவங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு இன்னும் பவர் ஜாஸ்தி வேணும்ல அப்படின்ட்டு இப்ப நல்ல விஷயம் நம்மள வந்து கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து கேக்குறாங்க. தேவர்கள் எல்லாம் இப்படி பாயிண்ட போட்ட உடனே லார்ட் சிவா என்ன பண்றாங்க, ஓகே என்னுடைய பையனுக்கு 12 கைக்கு தேவையான 11 ஆயுதம் நான் தரேன். அப்புறமா 1 லட்சம் ஹார்ஸ், யானைகள் இந்த மாதிரி ஓடுற மாதிரி ஒரு பெரிய தேர் ஒண்ணு தரேன். ஏன்னா இதெல்லாம் அசுரர்களுக்கு எல்லாம் கிஃப்ட் கொடுத்தாரு. எப்போ சிவன் பார்வதி 2 பேருமே காட்சி கொடுத்தாங்க இல்லையா, அவங்க ஒரு பெரிய யாகம் மகா யாகம் இந்த வட தீபத்துல பண்ணும் போது கொடுத்தாங்க இல்லையா, அது மாதிரி அதுக்கு ஈக்குவலா பவர் வேணும் இல்லையா நம்ம பையனுக்கும் அப்படின்றதுக்காண்டி இப்ப எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப பார்வதி மாதா என்ன கொடுக்குறாங்க அப்படி, லார்ட் சிவா வந்து இவ்வளவு விஷயம் கொடுத்துட்டாங்க. பார்வதி மாதா என்ன கொடுக்குறாங்கன்னா, வெற்றிவேல் முருகனுக்கு அர அரோஹரா, சக்திவேல் முருகனுக்கு அர அரோஹரா, வெற்றிவேல் வீரவேல் சக்திவேல் அப்படின்ற மாதிரி ஒரு வேல் ஒண்ணு குடுக்குறாங்க. அது பார்வதி மாதா என்ன வேல் குடுக்குறாங்கன்னா, அவங்களுடைய சக்தியும் சேர்ந்தா போல ஒரு வேல் ஒண்ணு பவர் வச்சு குடுக்குறாங்க. அது வந்து முருகர்கிட்ட இருக்கும்போது இன்னும் சக்தி ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி. இந்த இப்ப இது என்னுடைய பிரசன்டேஷன் அப்படின்ட்டு அம்மா குடுக்குறாங்க. அப்பா வந்து அந்த ஆயுதம் எல்லாம் குடுக்குறாங்க, தேர் எல்லாம் குடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்து முடிச்சோடனே இதை பாக்கிறதுக்கு தான் எல்லாரும் ஓடி வந்திருக்காங்களே. இப்ப எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. நேம் ரிச் ஃபங்க்ஷன்ல இருந்தாங்க இல்லையா, எல்லா பாய்ஸ் வந்து இப்ப இங்க இருக்கிறாங்க. மகாவிஷ்ணு வந்து என்ன கொடுக்குறாங்க, சாரதி, நான் வந்து அப்பா சாரதி கொடுத்தாங்க இல்லையா அவனுக்கு, அந்த தேருக்கு வந்து உனக்கு வந்து ஒருத்தவங்க சாரதியை நான் வந்து நியமிக்கிறதுக்கு நான் ஒருத்தவங்களை கொடுக்குறேன். இந்த வாயு பகவான் தான் உனக்கு சாரதினா, வாயு விட ஸ்பீடா யாருன்னா போக முடியுமா, போவே முடியாதுல. அந்த மாதிரி வாயு பகவான் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறாங்க. பிரம்ம ரிஷியாக வசிஷ்டருக்கு என்ன பண்றாங்கன்னா, நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்றேன்ப்பா, நீ வந்து இந்த மந்திரத்தை எப்ப உச்சரிச்சாலும் உனக்குதான் வெற்றி அப்படின்னு அவரு ஒரு கொடுக்குறாரு. தேவ ரிஷி ஆகிய நாரதர் அவரு ஒரு ஆசீர்வாதம் பண்றாரு, இந்தாப்பா நான் ஒரு மந்திரம் தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொடுத்துறாங்க. வெற்றிவேல் வீரவேல் அர அரோகரா, எல்லாரும் ஒரே சந்தோஷமா ஆர்ப்பாட்டம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்ட்டு எல்லாரும் பாடுறாங்க. எல்லாரும் ஒரே சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த விஷயம் சந்தோஷமா நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து இப்ப நம்ம ராமாயணத்துல வந்து ராமருக்கு எப்படி ஹனுமன் வந்து எப்படியோ அந்த மாதிரி இந்த கந்த புராணத்துல வந்து வீரபாகுன்றவங்க ஹனுமன் மாதிரி ஸ்ட்ரென்த்துங்களாம். அந்த அளவுக்கு முருகருக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரென்த்தாவும் இருந்தவங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ.